ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சமீர். நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பிஸ்டல் ஸ்குவாட், அதாவது ஒன் லெக் ஸ்குவாட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மல் ஸ்குவாட் 100 ஸ்குவாட் அடிக்கிருக்கும், பிஸ்டல் ஸ்குவாட் 10 அடிக்கிருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. பிஸ்டல் ஸ்குவாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் லெக்குக்கு. அது எப்படி பண்ணுறங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நார்மல் ஸ்குவாட் 20 டைம்ஸ். செகண்ட் ஸ்டெப்பு வந்து ஏதோ ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்கணும் ஒன் லெக்கில். தேர்டு ஸ்டெப்பு வந்து ஏதோ ஒரு அடிக்கு ஏதோ ஒரு திட்லேயோ இல்லை சேர்லேயோ ஒன் லெக்கில் உட்காந்து எந்திரிக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப்பு வந்து ஏதோ ஒரு கம்பியோ இல்லை ஸ்டேரோ பிடிச்சிட்டு ஒன் லெக் ஃபுல் ஸ்குவாட் உட்காந்து எந்திரிக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், ஏதோ ஒரு சேரில் ஏறிட்டு அந்த சேரோட முனையில் ஒரு காலை வச்சுட்டு கையை முன்னாடி நீட்டிட்டு இன்னொரு காலை வந்து தரையில் டச் பண்ணி எடுக்கணும். அடுத்த கால் வந்து எல் ஷேப்பில் வளைஞ்சிருக்கணும். இதே மாதிரி 2 கால்லேயும் பண்ணிடணும். பிஸ்டல் ஸ்குவாட். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எடுத்தோடனே பிஸ்டல் ஸ்குவாட் அடிக்க வேணாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிஸ்டல் ஸ்குவாடுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 2 நாள் பண்ணி பாருங்கள். பண்ணி அந்த காலுக்கு வந்து அந்த நிற்கிற பழக்கத்தை கொடுத்த உடனே அதுக்கப்புறம் பிஸ்டல் ஸ்குவாட் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். எடுத்தோடனே பண்ண வேணாம், 2 நாள் கழித்து பண்ணுங்கள். பிஸ்டல் ஸ்குவாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ் லெக்குக்கு. எல்லாருமே கண்டிப்பாக பிஸ்டல் ஸ்குவாட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.